கவியரசர் கண்ணதாசன் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் பற்றி திருநாவுக்கரசு அவர்கள் கூறியிருக்கும் சுவாரஸ்யமான கருத்துக்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், MC இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். நம் வாழ்க்கையில் நடைபெறுகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இறைவனுடைய ஏட்டினிலே உடனுக்குடன் பதியப்படுகிறது. நாம் ஒருவருக்கு நன்மை செய்தால் நிச்சயமாக நற்பலன் ஏற்படுகிறது. ஒருவருக்கு தீமை செய்தால் கண்டிப்பாக அதற்குரிய தண்டனை கிடைக்கிறது. இவை இறைவனின் தீர்ப்புகள் என்பதை கவிஞர் கண்ணதாசன் தன் வாழ்க்கை அனுபவங்களை கொண்டு ஒப்பிட்டு பார்த்து ஆராய்ந்து எழுதிய கட்டுரைகளே கண்ணதாசனின் அர்த்தமுள்ள இந்து மதம். இந்து மதம் என்றால் ஆழமான தத்துவங்களை உள்ளடக்கியது, மிக உயர்ந்த வாழ்க்கை நெறிகள் நிறைந்தது. அதை அணுகுவது கடினம், அனுசரிப்பது கடினம். அதன் அருமை பெருமைகளை, அதன் அர்த்தத்தை வேதம் பயின்ற பண்டிதர்களும் அருள் பழுத்த ஞானிகளுமே புரிந்து கொள்ள முடியும். சாதாரண மக்கள் அதை அணுகுவோ புரிந்து கொள்ளவோ முடியாது என்ற பயம் மேலிட்டிருந்தது. அந்த பயத்தினை எல்லாம் போக்கி சாதாரண மக்களும் இந்து மதத்தின் தத்துவங்களை உணர்ந்து கொள்ள முடியும், அதன் சாரத்தை புரிந்து கொள்ள முடியும் என்று மிக எளிமையாகவும் இனிமையாகவும் காட்டிவிட்டார் கவிஞர் கண்ணதாசன். இந்து மதம் எவ்வளவு சுதந்திரம் உள்ளது, எவ்வளவு அர்த்தங்கள் பொதிந்துள்ளது என்பதனை கவிஞர் கண்ணதாசனின் கட்டுரைகளை படிப்பதன் மூலம் நாம் உணர்கிறோம். எத்தனையோ அறநிலையங்கள் ஒன்று கூடி செய்ய வேண்டிய காரியங்களை, போதிக்க வேண்டிய நற்கருத்துக்களை தனி ஒரு மனிதர் தம் எழுத்துச் சுடரால் மக்கள் நல்வழிப்படுத்துகிற பெரும் பணியினை செய்துள்ளார் கவிஞர் கண்ணதாசன். இது அவருக்கு இறைவன் அளித்த பெரும் பேறு. இந்து சமயத்தின் வளர்ச்சியிலும் மனித சமுதாயத்தின் நலத்திலும் கருத்து மிக செலுத்தி தம் வாழ்க்கையில் பெற்ற அனுபவ கேட்டுகளுக்கு உரு கொடுத்து தத்துவத்தையும் ஞானத்தையும் சேர்த்து கனியமுதம் போன்ற கட்டுரைகள் வடிவில் அர்த்தமுள்ள இந்து மதமாக தந்துள்ள கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய திருப்பணி மகத்தானது, பாராட்டுக்குரியது. இது ஒரு ஞான களஞ்சியம். இந்து மதம் தழைப்பதற்கும் மக்களின் மனநலம் பிழைப்பதற்கும் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய செழுமையான கருத்துக்கள் நிச்சயம் பயன்படும் என்பதை இந்த நூலின் மூலம் நிரூபித்து விட்டார். அவருடைய சேவை போற்றுதற்குரியது. இந்த நூலுக்கு அருள் முத்திரையாக ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஸ்ரீ சங்கராச்சாரியார் அவர்களின் ஸ்ரீமுகம் கிடைத்திருக்கிறது. இதில் எல்லோரும் சுகமாக வாழ பெரியவர்கள் அருளாசி வழங்கியிருக்கிறார்கள். இது ஒரு பெரும் பேறு. கடவுளின் கருணையும் தமிழ் மக்களின் மகத்தான ஆதரவும் இந்த நூலுக்கு இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு இந்து தர்மத்தின் பொன்னாரமாக வானதி பதிப்பகத்தின் சிறப்பு வெளியீடாக மகிழ்ச்சியோடு இதை வெளியிடுகிறேன். அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற இந்த நூலை வானதி பதிப்பகத்தில் வெளியிட அனுமதி அளித்த கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் கருணை உள்ளத்துக்கு அன்பு கலந்த நன்றி. கவியரசர் கண்ணதாசனின் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற இந்த புத்தகத்தை நீங்கள் படிப்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் பரிசளித்து இன்பமடைய வேண்டுகிறேன். அதோடு கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கும் நல்வாழ்த்துக்களை கூற வேண்டுகிறேன் என திருநாவுக்கரசு அவர்கள் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் முன்னுரையாக கூறியிருப்பதாவது: இந்து மதத்தின் தத்துவங்களில் எனக்கு நீண்டகால ஈடுபாடு உண்டு. நான் நாத்திகனாக இருந்த காலத்தில் கூட சில தத்துவங்களின் உள்ளர்த்தத்தை வியப்போடு நோக்கியிருக்கிறேன். ஆனால் அவற்றையெல்லாம் பின்னால் நாம் எழுதப்போகிறோம் என்று கருதியது இல்லை. கருதியிருந்தால் இன்னும் பல விஷயங்களை குறித்து வைத்திருப்பேன். காஞ்சி பெரியவர்களைப் போலவோ வாரியார் சுவாமிகளைப் போலவோ ஆழமான தத்துவ அறிவு எனக்கு இல்லை. அனுபவ ரீதியான உண்மைகளையே பெரும்பாலும் அர்த்தமுள்ள இந்து மதத்தில் கூறியிருக்கிறேன். ஓராண்டு காலம் தொடர்ச்சியாக இது தினமணி கதிரில் வெளிவந்த போது இதற்கு கிடைத்த வரவேற்பு எனக்கு பெரும் வியப்பை கொடுத்தது. எந்த பக்கம் திரும்பினாலும் இது பற்றி பேச்சாகவே இருந்தது. அர்த்தமுள்ள இந்து மதம் ஒரு புத்தகமாக வரவேண்டும் என்றும் பல பேர் விரும்பினார்கள். வழக்கமாக எனது நூல்களை வெளியிடும் வானதி பதிப்பகம் இதையும் அழகாக வெளியிட்டிருக்கிறது. இவ்வளவு குறைந்த விலையில் இவ்வளவு செம்மையான இதனை வெளியிட்ட வானதி திருநாவுக்கரசு அவர்களுக்கும் வழக்கம் போல் இதனை தொகுத்து வைத்திருந்த தம்பி ராம கண்ணப்பனுக்கும் எனது நன்றி. விசாலாட்சி இல்லம் கண்ணதாசன் என கவிஞர் கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதத்தின் முன்னுரையில் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவியரசர் கண்ணதாசன் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதத்தின் முன்னுரையை பற்றி பார்த்தோம். அடுத்து அர்த்தமுள்ள இந்து மதத்தின் முதல் பகுதியில் வரும் சுவாரஸ்யமான கருத்துக்களை அடுத்த பதிவில் காணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.